ஸ்டாப்ல. ஸோ அதை பார்க்கும்போது எடுக்கலாமா அப்படின்னு அப்பதான் கேட்டேன். வீட்டில் வந்துட்டு ஓகே சூப்பர் பண்ணு, பப்ளிக் டாய்லெட் தான் இருக்குல்ல, நீ அந்த வீடியோ பண்ணிடு அப்படின்னா. சரி ஓகே பிரியாணி கடைக்கு போனேன், பட் பிரியாணி அங்கே கிடைக்கல, ஃப்ரைட் ரைஸ் தான் கிடைச்சது. அந்த டைம் ஒரு ஈவினிங் ஆயிடுச்சு. ஈவினிங் டைம்ல தான் நான் அதை ஷூட் பண்ணேன். சரி ஓகே அப்படின்னு சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு வந்து உள்ள போனேன். அதாவது உள்ள போயிட்டு நான் 2-3 வாட்டி வெளியே வந்துட்டேன் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ பப்ளிக் டாய்லெட்னா உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் கிளீனா இருக்காது, ஒரு மாதிரி இருக்கும். அப்படி அதை பார்க்கும்போது இப்போ வரையுமே நான் ஏன்டா அந்த வீடியோ எடுத்தேன், எப்படி அதை சாப்பிட்றது அப்படின்னு இப்போ வரையுமே நான் நினைச்சு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டே இருக்கேன். இப்போ வரையுமே நான் சிக்கன் ரைஸ் சாப்பிடவே இல்லை. இப்போ வரையுமே நான் சாப்பிடல. ஏன்னா அதை சாப்பிடும் போதெல்லாம் எனக்கு அந்த பப்ளிக் டாய்லெட் தான் ஞாபகம் வரும். ஏன்னா மோஸ்ட்லி கிளீனா இருக்காது எல்லா டாய்லெட்ஸுமே. அது பார்த்ததுக்கு அப்புறம் வெளியே வந்துட்டேன். ஹஸ்பண்ட் வந்து என்ன சொன்னாரு, இப்போ நீ இதை பண்ணலாமா வேணாமா, உனக்கு பிடிக்கலன்னு சொல்றேன், சரி வேற ஏதாவது பப்ளிக் டாய்லெட் போகலாமா இல்லை இந்த வீடியோவே வேணாமா அப்படின்னு அவர் கேட்கும்போது, இல்லப்பா யோசிக்கலாம் அப்படின்னு நான் கரெக்டாக எங்கள் அத்தை ஃபோன் பண்ணாங்க நேரத்துக்கு. இல்லை நீ பண்ணு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீனா அங்கேயே உட்காந்து சாப்பிடவா போற, ஓரளவு நீ எப்படியா கஷ்டப்பட்டு எடுத்துரு, உனக்கு பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமா தான் அது சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு ஒரு 4-5 டேக்ஸ் போச்சு. ஸோ நான் எடுத்துட்டு போன பாதி ஃப்ரைட் ரைஸ் வந்து காலி ஆயிடுச்சு. அதாவது எடுக்கிறேன், சாப்பிட்றேன், வாமிட் வர மாதிரி இருக்கும். மழை வந்து ரோட்ல எல்லாம் தேங்கி நிற்கும். அந்த தண்ணியில எடுத்து குளிங்க, அங்கேயே ரோட்லயே நின்று தலையில ஊத்திக்கோங்க, ஃபுல்லா சாணியில குளிச்சிருங்க, சாணி நல்லா கரைச்சி அது ஃபுல்லா நீங்க குளிக்கணும். இன்னொன்னு வந்து பீர் வாங்கி சாமி மூவில வருவாரு விக்ரம் பண்ற மாதிரி, நீங்க பீர் வாங்கி இட்லிய வந்து இது பண்ணி சாப்பிடுங்க. அதெல்லாம் நான் எப்படி ட்ரை பண்றேன். சரி அது கூட ஓகே, நம்ம வீட்டுல ஏதாவது ட்ரை பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கடைக்கு போய் கூலிங் பீரா வாங்கி நீங்க பண்ணுங்க. நான் எப்படி வைன் ஷாப்புக்கு போய் கூட்டத்துல இருந்து கூலிங் பீர் வாங்குறது? கேர்ள்ஸ் ரெஸ்ட் ரூம் அப்படின்றதுனால யாரையும் கூட்டிட்டு போக முடியாது. கூட யாரையாவது கூட்டிட்டு போனாலும் அவங்க நம்ம சாப்பிட்றத பார்த்து அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் தெரியாது. ஸோ அதனால ஒரு பாத்ரூம்குள்ள போய் டோருக்கு லாக் பண்ணிட்டு நானாவே செல்ஃப் ஆயிடுச்சு. சிக்கன் ரைஸ்ல வந்து ரா எக்கை வந்து கட் பண்ணி மிக்ஸ் பண்ணி அப்படியே சாப்பிடணும். ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் சாப்பிடும்போது ரொம்பவே தயங்கி பண்ணேன். பச்சை முட்டை எப்படி இருந்தாலும் ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். அதோட சிக்கன் ரைஸை மிக்ஸ் பண்ணி அப்படியே சாப்பிடணும்னா யோசிச்சேன், நிறைய வாட்டி யோசிச்சேன். இந்த பப்ளிக் டாய்லெட் வீடியோ தான் சொல்லுவேன். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் அது போட்டப்போ ஸ்கிப் பண்ணிருக்கலாம்னு ஃபீல் பண்ணல. பட் இது பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இது பண்ணிருக்கணுமா அப்படின்றதா யோசிச்சேன். ஸ்கிப் பண்ணணும்னு யோசிக்கல. ஏன்னா அந்த வீடியோ எடுக்க சொன்னதே வீட்டில் தான். நீ டிஃப்ரெண்டா ஏதாவது ட்ரை பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிருக்கல. இதை பண்ணு, கண்டிப்பா நல்லா ரீச் ஆகும், இது ஒரு டிஃப்ரெண்டாகவும் இருக்கும், யாருமே இதை ட்ரை பண்ணல அப்படின்னு அத்தை தான் இதை கைட் பண்ணாங்க. நீ இந்த வீடியோ கண்டிப்பா பண்ணு, நல்லா போகும் அப்படின்னு அவங்க தான் சொன்னாங்க. பெர்மிஷன் கேட்டு பண்றது இது என்ன லவ்வா இல்லை என்ன அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு நான் ஒரு 2 days நான் சேட் பண்ணல. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு அடுத்த நாள் வந்து மெசேஜ் பண்ணாரு நார்மலா. சரி ஓகே அப்படின்னு நானும் மெசேஜ் பண்ணும்போது, ஓகே எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அப்போ அவர் ரெஸ்பான்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோ. அதுக்கு முன்னாடி வந்து வெளியில போவோம். ஸோ பீச்சுக்கு, ஹோட்டல்ஸ்க்கெல்லாம் போவோம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கும் போதே போவோம். அதுக்கப்புறம் இந்த சொன்னதுக்கு அப்புறம் பீச்சுக்கு கூட்டிட்டு போனாரு ஈவினிங் டைம்ல. பீச்ல நின்றுட்டு வந்து நான் நின்றுட்டு இருக்கேன், அவர் பக்கத்துல நின்றுட்டு இருக்காரு. நான் உனக்கு நேற்று மெசேஜ் பண்ணனே, நீ அதுக்கு இவ்வளோதான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவியா அப்படின்னு சொன்னாரு. என்னன்னு எனக்கு புரியல, சொல்லுங்கன்னா. நான் தான் உன்னை லவ் பண்றேன், கல்யாணம் பண்ணிக்கலாம் சொன்னால, அவ்வளவுதானா அப்படின்னு சொல்லி ஹக் பண்ண சொன்னாரு. அவ்வளவுதான், ஹக் பண்ணி ஐ லவ் யூன்னு கத்துனாராங்க பீச்ல எல்லாரும் முன்னாடியும். அவ்வளவுதான், அதோட அந்த இது முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணிட்டு இருந்தேன். அப்புறமா வீட்டுல எல்லாருக்கிட்டையும் சொல்லி, எங்க வீட்டுல கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ண கொஞ்சம் லேட் ஆச்சு. ஒரு 1 year கிட்ட ஆச்சு. அப்பா வந்து ஒத்துக்கவே இல்லை. அப்புறம் அவர் வந்து ஓகே, அவர் இங்க வந்து பார்த்து இவர்கிட்ட பேசி ஃபேமிலி எல்லாம் பார்த்துட்டு, ஓகே நல்ல பையனா தான் இருக்காரு, ஸோ உனக்கு ஓகே அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் இயர் கல்யாணம் பண்ணி